வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். இனிய மாலை பொழுதில் சபையோருக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கும் வணக்கம், பஞ்சபூதங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணின் மைந்தன் நாயகன் இறைவன் திருப்படி செய்து கொண்டிருக்கும் அக்னீஸ்வரர் அவர்களுடைய தொண்டருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நான் ஒரு சில காலமாக சிவனை இப்போ தான் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவருக்கு சிவனே வந்து என் முன்னாடி உட்காந்து நீ பேசுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதற்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்த குருமார் செல்வராஜ் அவர்களுக்கும், வல்லரசு தினேஷ் ராஜா, தனலட்சுமி மேடம் அவங்களுக்கும், முரளி முகுந்தன் ஐயாவுக்கும் நான் சபை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாயை நமஸ்காரம் பண்ணிக்கணும். வாழ்ந்து முடித்த லிஜண்ட் எல்லாமே தாயை போட்டுனவங்க தான் இன்றைக்கி சபையில் தரணி போற்ற வாழ்கிறாங்கங்கிறதும் என்னுடைய தாய் தகப்பனை, மறைந்த என்னுடைய தகப்பனாரையும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தாயையும் பாதம் பொற்பாதம் தொட்டு நமஸ்கரித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி, எவரும் துதிக்க நின்ற ஈராள்தோர் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அன்னாள் திருக்கைவேல் சேவலும் மயிலும் போற்றி போற்றியே. முருகன் பொற்பாதத்துக்கு எனது உரையை வைத்து தங்கு தடையில்லாமல் விநாயகப் பெருமான் அருள வேண்டும் என்று நான் ஆசி கேட்டு இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக என் உரையை தொடங்குகிறேன். எல்லாரும் நினைக்கிறாங்க, இப்போ மேடம் பேசுனாங்க, ரொம்ப அருமையாக பேசுனாங்க. உண்மையாலுமே ஐ வில் அப்ரிஷியேட் யூ. தென் வந்து ராகு கேதை பற்றி ஒரு சார் பேசினார். ராகு கேதை இல்லாமல் பஞ்சாங்கத்தையே தொட முடியாது. பஞ்சாங்க புக்கிலே ராகு படம் போட்டு தான் இருக்கார். அவர் அருமையாக பேசினார். கேரளாவில் இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, மண் சரிவு நடந்துச்சு. ஏன்? கண்ணியில் கோச்சாரத்தில் யார் இருக்கா? தலைவர் கேது இருக்கார். கேது எப்போயெல்லாம் வராரோ அப்போயெல்லாம் ஒரு சம்பவத்தை சமமாக செஞ்சுட்டு போயிடுவார். அது வந்து உண்மையாலுமே எல்லாத்துக்கும் தெரியும், பஞ்சாங்கத்தை தொடரவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே போலவே சனீஸ்வர பகவான் நீ கொஞ்சம் நெஞ்சம் உண்மையாலுமே இந்த பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் நாயகன்கிறது சூரியன். ஆனால் நவகிரகத்தில் தர்ம கர்மாதிபதின்னு சொன்னால் சனீஸ்வரன் தான். ஒரு சனீஸ்வரன் வந்துருச்சு, சனீஸ்வரன் வந்துட்டான்னு பயப்படவே தேவையில்லை. சனீஸ்வரன் போல் அவர் எதை செஞ்சாலும் நிதானமாக செய்வார். நீ நல்லது செஞ்சாலும் நிதானமாக செய்வார், கெடுதல் செஞ்சாலும் நிதானமாக செய்வார். குரு சுக்கிரன்லாம் சுபர்னு சொல்லிக்கிறோம். ஆனால் சுக்கிரன் வந்து வேலை செய்வார், உன்னை தூக்கி விடுவார், பொண்ணும் பொருளை கொடுப்பார், உன்னை அனுபவிக்கவே விடமாட்டார். உன்னுடைய ஜென்ரேஷனுக்கு உன்னுடைய சொத்தை கடத்த மாட்டார், உன்னுடைய அனுபவ சுகத்தை கெடுத்து விட்டுருவார். குருவும் நல்லவர் தான், ஆனால் சைலண்ட் கில்லர். அவர் என்ன செய்வார்? செய்கிறத சொல்லாமல் செய்வார், சம்பவம் பண்ணுவார். சனீஸ்வரன் அப்படி கிடையாது, நின்று கொடுப்பார். நீ கொடுத்ததை உன்னுடைய ஜென்ரேஷன் அனுபவிக்க வைப்பார். சனீஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானாதிபதி. அவர் நிற்பார். உனக்கு நீ தப்பு பண்ணியா, நீ பாவம் செஞ்சியா, அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை கண்டிப்பாக சனீஸ்வரன் செய்வார். நீ நல்லது செஞ்சியா, அதை டபுள் மடங்கு செய்வார். நீ சனியாக கண்டு பயப்பட தேவையில்லை. எவையெல்லாம் உடல் உழைப்பு கொடுக்குறாரோ, இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரோ அவங்களுக்கு சனீஸ்வரன் பக்கத்தில் இருந்து பாராட்டு பத்திரம் கொடுப்பார். உன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணுவார். உனக்கு திருமணத்தை பண்ணி கொடுப்பார், உனக்கு வேலையை கொடுப்பார், உனக்கு புத்திரனை கொடுப்பார். என்னைக்கெல்லாம் சனி உனக்கு வந்துட்டு போகிறாரோ அன்னைக்கு உனக்கு நல்லதை மட்டும்தான் சனீஸ்வரன் செய்வார். மற்ற கிரகங்கள் பார்க்க சுபர். ஒருத்தர் சொல்லுவாங்களே, அவன் பார்க்கறதுக்கு நல்லவராக தெரிறாரு, நல்லவர் தான், ஆனால் அவருக்குள்ளேயும் எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இருக்கும் இல்லையா? ஆனால் சனீஸ்வரன் அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் தர்மவான். அவன் தர்மமாக நின்று தான் செயல்பாடனுடைய தப்பான ஒரு விஷயத்தை சங்கல்பம் பண்ணவே மாட்டார். நான் எல்லோரும் இப்போ என்னுடைய சப்ஜெக்டுக்கு வரேன். நான் எடுத்திருக்கிறது ராசிக்கல். எல்லாரும் வந்து என்ன சொல்கிறோம்? ராசிக்கல் போட்டுக்கிறோம். நான் மிதுன ராசியா, உடனே நான் மரகத பச்சை போட்டுக்கிறேன். நான் கன்னி ராசியா, மரகத பச்சை. ராசிக்கு முதல்ல கல் போடாதீங்க. ராசிக்கு போட்டிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பக்கத்தில் இருக்க எல்லாருமே ராசியை மட்டும் பார்த்து கல் போடுறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு ராசினா தான் 8ஆம் இடத்துல போய் இருந்தான்னு வச்சுக்கோ. ஒரு லக்னத்தை கேட்டுன்னா அந்த ராசி உனக்கு என்ன செய்யும்? அந்த கல் உனக்கு வேலை செய்யுமா? செய்யவே செய்யாது. அப்போ லக்னத்தை பாருங்கள். லக்னத்தை பார்த்து தான் நீங்கள் கல் போடணும். மாண்புமிகு முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவை பார்த்தீங்கன்னா அவர் கல்லில் பவள மோதிரம் போட்டிருப்பார். எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்க? எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்? அவர் கையில் கடைசி வரைக்கும் பவளக்கல் போட்ட மோதிரம் போட்டிருந்தார். ஏன்னா அவர் கடக லக்கணம். எதை ஆக்டிவேட் பண்ணார்? அவர் செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணார். கடைசி வரைக்கும் அவர் சிம்ம சொப்பனமாக தானே இருந்துட்டு போனார். யாருக்காவது பயந்தார் அவர்? முதல்ல யாராக இருந்தாலும் பயப்பட மாட்டார். டெய்லி மீடியா சந்திப்பார், டெய்லியும் பேசுவார். அப்போது அவருக்கு லக்கணத்துக்கு தான் அவர் இயக்குனார். இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக சொல்லிடுறேன். மேச லக்கணம்.
மேஷ லக்கணம், லக்னாதிபதி யார்? செவ்வாய். நீங்கள் மேஷ லக்கணம், லக்கணத்திலே இப்போ வந்து கிரகம் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பரணி நட்சத்திரம் இருக்குது, இல்லை அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை இருக்குது. நீங்கள் ராசிக்கல் நட்சத்திரத்தை பாட்டு போடுவீங்க. அது என்ன செய்யும்? மேச லக்கணம் 1-8க்கு செவ்வாய் அதிபதி. அப்போ அவர் என்ன செய்வார்? கெடுதல் தானே செய்வார். அப்போ அந்த பவளம் உங்களுக்கு வேலை செய்யுமா? செய்யவே செய்யாது. அப்போது மேச லக்கணத்துக்கு உங்களுக்கு யோகாதிபதி யார் யார் வருவா? சந்திரன், சூரியன், குரு வருவாங்க. ஆனால் அதே குருவே உனக்கு பாதகாதிபதியாக வருவார். அப்போ இனி என்ன செய்யணும்? மேச லக்கணக்காரவங்க சூரியனுக்கு உண்டான கல், என்ன கல்? மாணிக்கங்கள். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ரூபி, செகண்ட் ரூபியை வாங்கி நீங்கள் போடணும். ஆனால் நீங்கள் நேராக போய் கடையில் ஒரு ரூபிக்கல்லை வாங்கிட்டு வந்து ஒரு கோல்டு ரூபியை போட்டால் அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த கல் வெள்ளியில் கட்டி போடக்கூடாது, மற்ற எதுலேயும் போடக்கூடாது, கோல்டில் தான் போடணும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறீங்க, அதை வந்து ஒரு தரக்க நீங்கள் அந்த கல்லை கோல்டில் கட்டி நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான பயன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். டைரெக்டாக நம்ம நகை கடையில் வாங்கி அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, போடக்கூடாது. அதுக்கும் வழிமுறைகள் உண்டு. வீட்டில் வைக்கணும், பூஜை பண்ணணும், பண்ணி தான் நீங்கள் போடணும். ரூபினா யார்? சூரியன் ஆதிக்க உள்ள கல். அப்போது அந்த சூரியன் ஆதிக்க உள்ள கல்லுனா அப்பா இருந்தார்னா அப்பா, இல்லை சித்தப்பா இருந்தால் அப்பா ஸ்தானத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் அந்த கல்லை பூஜை பண்ணி நீங்கள் வச்சு அவர் கையால் நீங்கள் போட்டுக்கிட்டாதான் அந்த கல் வேலை செய்யும். இல்லைன்னா அது வெறும் கருங்கல் தான், செங்கல் தான், அது ஒன்றும் வேலை செய்யாது. சரியா? அடுத்தது ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு யார்? 4, 5, 9 சூரியன், சனி, புதன். அப்போ யோகாதிபதி யார்? 4 கூடையவரும் 5 கூடையவரும் 9வது கூடையவர் யோகாதிபதியாக வருவாங்க. ஆனால் இதில் யோகாதிபதியாக வந்தாலும் உங்களுக்கு அவங்களே பாதகாதிபதியாக வருவாங்க, மாரகாதிபதியாக வருவாங்க. அப்போ இதுக்கு யார் தான் ராசிக்கல் போடலாம் அப்படின்னு கேட்டால் நீலக்கல்லை மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நீலக்கல் வெள்ளியில் தான் கட்டி போடணும். ஏன்னா ஏன் நீலக்கல்லை வெள்ளியில் கட்டி போடுறோம்? சனியும் சுக்கிரனும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சனினா யார்? நம்ம பாதத்துக்குரியவர். சுக்கிரன் யார்? பெண்களுடைய கை. அதாவது ரெங்கநாதர் ஸ்ரீரங்க ரெங்கநாதர் மண்டபத்தில் பாருங்கள், பெருமாள் படுத்துட்டு இருப்பார். அவர் படுத்துட்டு இருந்த பெருமாளுக்கு யார் வந்து பாத அமுத்தி விடுறாங்க? நாயகி தான் அமுத்தி விடுறாங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, கணவனுக்கு யாரெல்லாம் கால் பிடிச்சு விடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அடிமைத்தனம் கிடையாது. ஒரு கணவனை ஓடி ஓடி உழைக்கிற கணவனுக்கு ஒரு சங்கல்பம் அது செய்கிறோம். அப்போ சனி வந்து கணவருடைய பாதம், கை வந்து பெண்ணுடைய கை சுக்கிரன், இது 2 சேர்ந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரமாதமான வேலையை செய்யும். அப்போது வெள்ளியை வந்து நீலக்கல் கட்டி நீலக்கல்லை வெள்ளியில் கட்டி தான் போடணும். யார்? ரிஷப ராசிக்காரவங்க, ரிஷப லக்கணக்காரவங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரிஷப லக்கணம் நம்ம வைரத்தை கட்டி போடலாம். வைரம் போடவே போடாதீங்க. அப்போ வைரம் என்ன? சுக்கிரன். அவர் எந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு? அவர் ஸ்தானாதிபதி என்ன? 1க்கும் 6க்கும் சொந்தக்காரரு. அப்போ 1க்கும் 6க்கும் சொந்தக்காரரை நீ ரிஷப லக்கணத்துக்காரவங்க போட்டிங்கன்னா என்ன செய்யும்? கடன் வரும், நோய் வரும், வம்பு வழக்கு வரும், எதிரி நிறைய பேர் உருவாங்க. அப்போ நீங்கள் நீலக்கல்லை வைரம் வந்து ரிஷப லக்கணக்காரவங்க மறந்து கூட போட்டுறாதீங்க. அடுத்தது மிதுன லக்கணக்காரம். மிதுன லக்கணக்காரம் நான் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது, சார் எதுவும் கோச்சுக்கு போகிறாரு, நான் சீக்கிரமாக பேசி முடிச்சிட்றேன். மிதுன லக்கணக்காரவங்களுக்கு யார் யோகாதிபதி? சந்திரனும் புதனும் குருவும் தான் யோகாதிபதி. அப்போ அவங்க யோகாதிபதி சந்திரனும் புதனும் குருனா அவங்க எந்த கல்லை போடலாம்? மிதுன லக்கணக்காரவங்க ஆக்சுவலாக அவங்க குருவை போடலாம். அப்போ கனக புஷ்பராகம் கல்லை அவங்க மிதுன லக்கணக்காரவங்க போடலாம். அவர் எப்படி போடலாம்? குருனா யார்? உனக்கு யாராவது பாடம் படித்து கொடுத்துருப்பாங்க, அந்த குருவுக்கு போய் நீ நமஸ்காரம் பண்ணிவிட்டு கனக புஷ்பராகம் கல்லை வாங்கிட்டு வந்து அந்த கல்லை அவங்க கையால் நீ போட்டுக்கிட்டா தான் அது ஆக்டிவேஷனை தவிர நீ கடையில் வாங்கி போட்டுக்கிட்டா ஆக்டிவேஷன் கிடையாது. எந்தெந்த கிரகத்துக்கு காரகத்துவத்துக்கான கல்லை வாங்குகிறோமோ அந்த காரகத்துவத்துக்கான மனிதர்களை நீ சந்தித்து அவங்கள ஒரு நாள் இன்வைட் பண்ணி அவங்களுடைய கையால் தான் நீ அந்த கல்லை போட்டுக்கணும். அடுத்து கடகலக்கணக்காரவங்க யார் கல்லை போடலான்னா பவளம்தான், பவளக்கல்லை தான் போடணும். ஏன்னா கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் எத்தனாவது இடத்துக்கு வராரு? 10ஆம் இடத்துக்கு வராரு இல்லையா? அப்போ கடகலக்கணக்காரவங்க பவளக்கல்லை அவங்க கோல்டில் கட்டி போட்டுக்கலாம். அது பிரமாதமாக வேலை செய்யும். யார் போட்டா? கலைஞர். அவர் கடைசி வரைக்கும் அந்த கல்லை போட்டுகிட்டே தான் இருந்தார். என்னதான் அவர் வந்து மெய்ஞானம் விஞ்ஞானம் எதையும் நம்பாமல் இருந்தாலும் அவருக்கு உண்டான பாணியில் அவர் செயல்பட்டுக்கிட்டார். அடுத்தது சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்காரவங்க என்ன செய்யணும்? சிம்ம ராசிக்காரவங்களோ சிம்ம லக்கணக்காரவங்களோ தயவு செய்து என் சிறந்தாழ்ந்த வேண்டுகோள், வைரத்தை போடாதீங்க. சூரியன் சிம்மம் ஆகுமா? சுக்கிரன் ஆகுவாரா? சூரியன் சுக்கிரனும் 2 பேரும் பகை தானே, ஆகுவாரா? ஆக மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? அவங்க சிம்ம லக்கணக்காரவங்க
பவளக்கல் மோதிரம் போட்டால் செயல்படும். செவ்வாயும் சூரியனும் கரண்ட்டு இல்லையா, உங்களுக்கு பிரமாதமான ஆக்டிவேஷனை சிம்ம லக்கணக்காரவங்க போட்டால் நடக்கும். அந்த பவளக்கல்லை யார் வாங்கணும்? உண்மையுமே ஒரிஜினாலிட்டி கல் சந்தையில் கிடைக்கல. நீங்கள் கல்லையும் செக் பண்ணுறதுக்கான வழியையும் நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ பவளக்கல்லை வாங்கி அவங்க கோல்டில் கட்டி போட்டுக்கிட்டா அது பிரமாதமாக வேலை செய்யும். கன்னியா லக்கணக்காரங்க என்ன கல் போடலாம்? வைரம் போடலாம். ஏன்? 2-9க்கு ஆதிபத்தியம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் அவங்க கன்னியா லக்கணக்காரங்க இருக்கலாம். சுக்கிரன் என்ன கன்னி வீட்டில் நீச்சம் ஆவார். இதில் ஒன்று கேட்டுக்கோங்க, எந்த கிரகம் நீச்சம் ஆகிருக்கோ, நான் சொன்ன அந்த சாரம் எந்த கிரகம் நீச்சம் ஆகிருக்கோ அந்த நீச்சமான கிரகம் இருக்கிற இடத்துல நான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? கல் போட்டுறாதீங்க. அது நல்ல இடத்துல இருக்கணும், அந்த ஸ்தானத்தை இயக்கணும். சரியான முறையில் இருந்துச்சுன்னா அந்த கல்லை போடுங்க, உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். கன்னியா லக்கணக்காரவங்க வைரம் தாராளமாக போட்டுக்கலாம். அப்போ கன்னியா லக்கணக்காரவங்க வைரம் போட்டுக்கலாம், மிதுன லக்கணக்காரவங்களும் வைரம் போட்டுக்கலாம். மிதுன லக்கணக்காரங்க போடக்கூடாது. என்ன போடணும்? குருவுக்கு உண்டான கல்லை தான் போடணும். கன்னியா லக்கணம் தாராளமாக வைரத்தை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். அடுத்து துலா லக்கணத்தில் யார் துலா வீட்டில் யார் உச்சமாவரா? சனி பகவான் உச்சமாவார். அப்போ துலா லக்கணக்காரவங்களுக்கு எதுவும் நல்லா இருக்கும்? 4-5 ஆதிபத்தியத்துக்கு உடையவர். அப்போது நீலக்கல்ல துலா லக்கணக்காரவங்க கையில் அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா வேலை செய்யும். அதை வெள்ளியில் கட்டி தான் நீலக்கல்ல போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் யாருக்கு? விருச்சிக லக்கணக்காரவங்களுக்கு யார் நன்மை செய்வா? குரு கண்டிப்பாக நன்மை செய்ய மாட்டார். உடனே நான் தனுசு ராசியில் விருச்சிக லக்கணக்காரவங்க தனுசு ராசின்னு சொல்லிட்டு கல்லை வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வச்சு செஞ்சுருவார், சம்பவம் பண்ணாமல் விடவே மாட்டார். விருச்சிக லக்கணக்காரவங்க ரூபிக் ஸ்டோன் தான் போடணும். ரொம்ப வசதியாக இருக்கவங்க மாணிக்க கல் போடலாம், இல்லைன்னா ரூபி ஸ்டோன் வாங்கி அந்த ரூபி ஸ்டோனை யார் போடணும்? அப்பா சித்தப்பா இந்த மாதிரிக்காரவங்க தான் ரூபி ஸ்டோன் போடணும். அடுத்த தனுசு லக்கணக்காரங்கள் இதில் ஒன்று விதிவிலக்கு உண்டு. என்னன்னா தனுசு லக்கணக்காரவங்க அவங்க குருவை ஆக்டிவேட் பண்ணலாம். பிகாஸ் அவங்க 1-4க்கும் ஆதிபத்தியம் வாங்குறாங்க. தனுசு லக்கணக்காரங்க கனக புஷ்பராகம் கல்லை போடலாம், ரூபியையும் போடலாம். இந்த 2 கல்லை அவங்க சூஸ் பண்ணலாம். அடுத்த மகர லக்கணக்காரவங்க பார்த்தீங்கன்னா வைரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். வைரம் அவருக்கு சரியான இடத்துக்கான ஆதிபத்தியம் உள்ளவர். மகர லக்கணக்காரங்க வைரத்தை போட்டால் அவங்களுக்கும் வேலை செய்யும். மீன லக்கணக்காரங்க பவளத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். ஏன்னா பவளம் 2க்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு, அங்கிட்டு 9க்கு ஆதிபத்தியம் வாங்குறாரு. அதனால் மீன லக்கணக்காரவங்க என்ன போடலாம்? வைரம் போடலாம். ஏன்னா மீன வீட்டில் யார் உச்சமாகறா? சுக்கிரன் உச்சமாகறாரு. அதனால் வைரத்தை போடலாம். என்னுடைய கல் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கல் சரியானதா? சந்தையில் நிறைய டூப்ளிகேட்டு கண்டிப்பாக போயிட்டுருக்கு. இது சரியானதா? எப்படி செக் பண்ணுவீங்க? ரூபி கல் கரெக்டானதா? ரூபி கல்லுனா ஒரிஜினல் ரூபி கல்லை நீங்கள் கொண்டுக்கிட்டு குதிரை பக்கத்தில் போய் நின்றீங்கன்னா குதிரை தும்மும், கண்டிப்பாக குதிரை தும்மும். ஒரிஜினல் ரூபி மரகத கல்லாக இருந்தால் குதிரை தும்மும். ரூபி கல்லை நீங்கள் ஒரு கல் போடுறீங்க, அதுக்கான டேட்ஸ் 15 நாள் தான். இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் போட்ட கல்லுக்கான வேல்யூஷன் ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாக இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரும். அந்த ஆதிபத்தியம் வாங்கின அந்த கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். சரி, இப்போ நாங்கள் நீலக்கல் சொல்லிட்டோம். நீலக்கல் எப்படி இருக்கும்? பச்சிலையில் நீலக்கல்லை போட்டால் நீலக்கல் வெடிக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வெடிக்கும். கோமேதகம் யாருக்கு? ராகுக்கு உண்டானதா? அந்த கோமேதக கல்லை பாலில் போட்டு பாருங்கள், பால் நீல நிறமாக மாறும், ஒரிஜினல் கல்லாக இருக்கும். இலங்கை ஸ்டோன் உண்மையாலுமே ஒரிஜினல் நீலக்கல் தான், கோமேதகம் தான். அது நல்லா வேலை செய்யும். வைரமாக சொல்லிக்கவே வேண்டாம். வைரத்தை நீங்கள் போட்டு அதை ஆக்டிவேஷன் பண்ணி பார்த்தா அதில் கரும்புள்ளி இருக்கக்கூடாது. அப்படி வைரக்கல்லை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பவளத்தை நீங்கள் செக் பண்ணோம்னா நடு மையத்தில் ஒரு ஊசியை இறக்குங்க. அந்த பவளக்கல் ஊசி இறங்குச்சுன்னா அது ஒரிஜினல் பவளக்கல் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாம் சொல்லிட்டோம். அந்த மேடம் சொன்னாங்க எப்படி வெள்ளிக்கிழமை எப்படி நீங்கள் நடந்துக்கணும் ஒரு பெண்மணிகள். நான் பொதுவான இந்த தீபாவளி டிப்ஸ் சொல்லிட்டு போகிறேன். தீபாவளி என்னைக்கு வருது? வெள்ளிக்கிழமை வருது. கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரியப்படி நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிடாம இருக்க மாட்டோம் இல்லையா? ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்டா 6 மணி நேரம் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கும். அது வேல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாமா? போகலாம், எல்லாம் செய்யலாம், குளிச்சுட்டு போகலாம். ஆனால் அந்த உணவு வயிற்றில் இருக்குமா இல்லையா? அது இறந்து போன உணவு இல்லையா? அப்போது நீ அந்த கருவறையில் இருக்கிற அந்த தெய்வத்துடைய வைப்ரேஷனை கண்டிப்பாக உன்னுடைய பாடி வாங்காது. அது கண்டிப்பாக உனக்கு வாங்கினா தானே உனக்கு வேலை செய்யும், அது வாங்காது. அதனால தான் புலால் உண்ணு கோயிலுக்கு போகாதீங்க, அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. வெள்ளிக்கிழமை தீபாவளி முன்னிட்டு வர்றதுனால பெண்கள், மகாலட்சுமி ஒப்புமான பெண்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், அன்னைக்கிழமையில்
நீங்கள் வந்து இறைவனை வணக்கம் பண்ணுங்கள். அன்னைக்கு ஒரு நாள் நான்வெஜ்ஜு நீங்கள் அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு நான்வெஜ்ஜு அன்னைக்கு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடாதீங்க. அன்னைக்கு உங்களுக்கு என்ன பூஜை வருது? குபேர பூஜை. அழகாக உப்பு போட்டு அதில் விளக்கேற்றி வச்சு அம்பாளுக்கு 108 திருநாமம் சொல்லலாம். விசேஷம் 1008 லட்சுமி நாமாவளியை சொல்லி பாருங்கள். லட்சுமி ஒன்ட்ட நின்று பேசும். உனக்கு நம்ம குலதெய்வத்தெல்லாம் போய் வணங்குறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், அமாவாசை திதி கொடுக்குறோம். திதியை பிடிச்சா விதியை வெல்லலான்னு ஜோதிட தர்மவான்கள் எல்லாத்துக்குமே தெரியும். திதி என்ன செய்யும்? நீங்கள் திதியை உங்கள் திதியை நீங்கள் வணங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இறைவனே நேராக வந்து கையை பிடிச்சி இழுத்து உங்களை கூட்டிகிட்டு போவாரா? போகமாட்டார். யாரார் ஒரு மனிதன் உங்களுக்கு கெடுதல் நடக்க போகுதுன்னா முதல் நாள் இரவே உங்களுக்கு வைப்ரேட் ஆகும், போகாமல் தடுக்கும், உடம்பு முடியாமல் போயிடும். யாராவது ஒருத்தர் உங்களை தடுத்துருவார். இறைவன் கண்டிப்பாக யாராவது ஒரு தூதரை உனக்கு அனுப்பி வைப்பார். அது நிச்சயமாக நடக்கும். இறை நம்பிக்கை என்னைக்கு முழுசாக வைக்கிறோமோ அன்னைக்கு அந்த இறை நம்மளை ஆட்சி செய்யும். நான் இல்லை எனக்கு தேவைன்னா நான் வந்து டீ கப்பு மாதிரி வச்சுக்குவேன், தேவையில்லான்னு தூக்கி போடுவேன் அப்படின்னு செஞ்சால் அந்த இறை உனக்கு வேலை செய்யாது. இறை சிறைப்பட்டு விடும். சரிங்களா? ரெண்டாவது, உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நல்ல உயர்வான ஸ்தானத்தில் இருந்தார், தாழ்மையான இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பெரிய பணக்காரரு இதை செஞ்சார், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் யாருன்னே தெரியக்கூடாது. நீங்கள் யாருன்னு தெரியாத ஒரு ஊருக்கு போயிருங்க. அந்த ஊரில் போயிட்டு கோயில் கொலை இருந்ததுன்னா அந்த கோயிலை கூட்டுங்க. அந்த கோயிலில் கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிடுங்க. 3 ஊர் சென்று நீங்கள் வந்து பிட்சை கேட்கணும். பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டேன், கடனில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 ஊர் போய் யாசை மடியை ஏந்தி பிச்சை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்களாம் கரெக்டாக தான் சொல்லி வச்சாங்க. இன்றைக்கி தேவையில்லாமல் வயிற்று பழப்புக்காண்டி பிச்சை எடுக்கிறாங்க. அது இல்லை, உன் வாழ்க்கைக்காக வேண்டி நீ 3 ஊர் சென்று பிச்சை எடுத்து அந்த பணத்தில் உள்ள காசை நீ எந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டையோ அந்த கோயிலில் கொண்டு போய் போடு. உன்னையுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீர்க்க. 48 நாள் தாங்க. நீங்கள் வந்து எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட பதில் சொல்லுங்கள். 48 நாள் அதற்கான ரெமெடி கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லை, முன்னோர்கள் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. குழந்தை இல்லாதவங்க முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அம்மனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க சொல்லுவாங்க. தரையை மொழிகிட்டு மண்ணில் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தரையில் மண் சோறு சாப்பிடு, நீ மண் சோறு சாப்பிட்டா உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முன்னோர்கள் சொன்னது, அது உண்மை. அது ஏன்னா என் சொந்த தங்கச்சிக்கு நானே சொன்னேன். 3 வருஷம் அவளுக்கு குழந்தை இல்லை, கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பா. குழந்தை இல்லை, நான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமையோ 3 செவ்வாய்க்கிழமையோ விரதம் இரு. 5 கணக்கு எடுத்துக்கோ, 3ஓ 5ஓ விரதம் இரு. விரதம் இருந்துட்டு தரையை மொழிகிட்டு மண்ணில் நீ சாப்பிடு, மண் சோறு சாப்பிடு, உனக்கு குழந்தை இருக்கும். 3 வருஷம் கழித்து அவள் ஒரு ஆண் குழந்தைய பெற்றா. கண்டினியூவாக 3 பையன்தான். ஆனால் அவங்களுக்கு கிடச்சதா இல்லையா? இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன பாரம்பரியத்தில் இன்றைக்கி மறந்துட்டு இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை இல்லை. இன்றைக்கி நிறையா எல்லாருமே நம்ம இது உண்மை பொய் அங்கே ரிசர்ச்சுக்கு வந்துட்டோம். நம்புகிறவங்களுக்கு சிவன், நம்பாதவங்களுக்கு அவன் எவனோ. அவ்வளோதான். சிவன் கொடுக்க நினைத்தால் எவனாலையும் தடுக்க முடியாது. என்னுடைய சிற்றுரையை இத்தோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய உரையை இந்த இடத்துல தோங்க வச்ச இந்த அக்னி புரீஸ்வரருக்கு என்னோடய உரை சமர்ப்பணம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சியிலிருந்து வருகை புரிந்த விஜயலட்சுமி அம்மா அவர்கள் ஒவ்வொரு லக்னக்காரங்களும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்னென்ன கற்கள் போட்டால் மிக சிறப்பாக என்று அதிக சூப்பராக பேசியுள்ளார். அவரை பாராட்டி பொன்னாடை பொறுத்த மாதிரி வடிவேல் சாரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7598149381. Thank you so much.